ஸ்ரீ பகவத்பாதரின் சீடர்களில் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் மிகவும் கற்றறிந்தவரும் வயதானவரும் ஆவார். அவர் மகிஷ்மதியை பூர்வீகமாக கொண்டவர். ஸ்ரீ சங்கர பகவத்பாதரால் துறவு தீட்சை பெறுவதற்கு முன்பு அவர் மந்தன மிஸ்ரா என்று அழைக்கப்பட்டார். பூர்வ மீமாம்சம் மற்றும் அத்வைத வேதாந்தத்தில் பல்வேறு தலைப்புகளில் ஸ்ரீ சங்கரர் ஸ்ரீ மண்டன மிஸ்ராவுடன் நீண்ட விவாதம் செய்த வரலாறு உண்டு. ஸ்ரீ மண்டன மிஸ்ரா எவ்வாறு வாதங்களில் தோற்கடிக்கப்பட்டார், அவருக்கு எப்படி சந்நியாசம் வழங்கப்பட்டு மகா ஆச்சாரியர் அவருடன் அழைத்துச் சென்றார் என்பது சங்கரரின் பெரும்பாலான வாழ்க்கை வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீண்ட மற்றும் நிகழ்வுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு பிறகு சங்கரரின் பிருகதாரண்யபனிஷத் பாஷ்யத்தை பற்றிய வாத்திகாவை எழுதியும் நைஷ்கர்மிய சித்தி என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற தத்துவ நூலை எழுதியும் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியார் சுழற்சி ஆண்டு பாவத்தில் கிமு 407 ஜெயிஷ்டாவின் சுக்ல ஏகாதசி அன்று தெற்கு மோட்சபுரியான காஞ்சியில் தனது உடலை நீத்தார். சமீப காலம் வரை மந்தன மிஸ்ர அக்ரஹாரம் என்ற பெயரில் ஒரு தெரு இருப்பதும், ஸ்ரீ காஞ்சி காமகோடி சங்கராச்சாரியார் மடத்திற்குள் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாரின் கற்சிலை இருப்பதும், காஞ்சி சங்கர மடத்துடனும் காஞ்சியில் அவரது விதேக முக்தியுடனும் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியாருக்கு உள்ள தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன.